ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள். விசுவாசத்தினாலே ராஜ்யத்தை பெற்றார்கள், வாக்குத்தத்தத்தை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள். விசுவாசம் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற அந்த பெரிய விசுவாசம். முதலாவது அவர்கள் சொல்லுகிறார்கள், விசுவாசத்தினால் ராஜ்யத்தை ஜெயித்தார்கள். இப்போ நம்ம ஆண்டவருடைய நாமத்தினாலே ஒரு பெரிய வெற்றியை பெற வேண்டுமே ஆனால் முதல்ல நமக்கு தேவை விசுவாசம். இந்த சேனையை நான் ஜெயிப்பேன், இந்த சேனை எனக்கு எம்மாத்திரம், இந்த சேனை என்னை மேற்கொள்ள முடியாது, இந்த சேனையினுடைய காரியங்கள் அது ஒன்றும் அவ்வளவு பெரியது அல்ல என்பதை நான் ஒரு அண்டர் எஸ்டிமேஷன் அல்ல, எஸ்டிமேஷன் பண்ணி நான் விசுவாசிக்கணும், என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார், எனக்கு வெற்றியை தருவார் என்று. பாருங்க, அதில் இன்னொரு காரியம் சொல்லப்படுது, வாக்குத்தத்தத்தை பெற்றார்கள். அதாவது வாக்குத்தத்தத்தை அவர்களுக்கு வாக்களிக்கவில்லை, வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தை அவர்கள் சுதந்தரித்தார்கள். அப்போ நம்ம விசுவாசிக்கணும், கர்த்தர் எனக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார், அதை நான் நம்ப வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். அதை தேவனிடத்தில் இது எனக்காக கர்த்தர் தந்திருக்கிறார், நான் அதில் ஒரு பெரிய அந்த வாக்குத்தத்தத்தை எனக்குத்தான் தந்திருக்கிறார் என்று நான் விசுவாசிக்க வேண்டும். இதான் உண்மை. நாம் பல நேரங்களில் கர்த்தர் தரக்கூடிய வாக்குத்தத்தங்களை நாம் விசுவாசிப்பது இல்லை. ஆண்டவர் தரக்கூடிய வார்த்தைகளை எவருக்கோ தருகிறார் என்று நாம் விட்டுவிடுவோம். யாருக்கோ அந்த வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்படுகிறது என்று நாம் நினைத்து விடுவோம். ஆனால் நம்முடைய வாழ்வில் நமக்கு தருகிற வாக்குத்தத்தம் வருடத்திற்கு முதலாம் நாள் ஜனவரி முதல்ல எல்லா சபைகளிலேயும் வாக்குத்தத்தம் இருக்கும். வாக்குத்தத்த போர்டு கொடுப்பார்கள். வாக்குத்தத்தத்தை ஏதோ ஒரு விதத்தில் அவர்கள் கொடுப்பார்கள். அதை வாங்கி நம் வீட்டில் வைத்திருப்போம். அது அங்கே பத்திரமாக இருக்கும். வாக்குத்தத்தம் நம் வீட்டில் இருக்கும், குடியிருக்கும். ஆனால் அந்த வாக்குத்தத்தத்தை நாம் சுதந்தரிப்பதில்லை. இப்போ அந்த வாக்குத்தத்தத்தை நாம் சுதந்தரிக்கும் பொழுது வாக்குத்தத்தத்தை பெற்றார்கள் என்ற நிலைமையில் நாம் வர முடியும். நான் வாக்குத்தத்தத்தை நான் வாங்கிட்டேன், வாக்குத்தத்தம் வாங்கிட்டேன், நான் வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டேன், சர்ச்சில் கொடுத்த வாக்குத்தத்தத்தை எனக்கு கிடைச்சிருச்சு, அது இல்லை. இங்கே பெற்றுக்கொண்டேன்றது அந்த பெற்றுக்கொண்டேன் அல்ல, அந்த வாக்குத்தத்தத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகள், ஆசீர்வாதங்களை நான் சுதந்திரித்திருக்கிறேன், பெற்றுக்கொண்டேன், கர்த்தர் எனக்கு கொடுத்தார். அப்போ நமக்கு எத்தனையோ வாக்குத்தத்தங்களை கர்த்தர் தந்திருப்பார். அவைகள் ஒன்றும் நாம் சுதந்திரித்து இருக்க மாட்டோம். எல்லாம் பேலன்ஸாகவே இருக்கும். இங்கே ஒரு பேலன்ஸில் இருக்கும், அங்கே ஒரு பேலன்ஸில் இருக்கும், அப்படி ஒரு பேலன்ஸில் இருக்கும், இப்படி ஒரு பேலன்ஸில், இப்படியே தான் இருக்கும். அதை நாம் பெற்றுக்கொள்ளாமல், நாம் சுதந்திரித்து கொள்ளாமல் இருப்போம். அப்போ நம்ம சுதந்திரிக்கணும். அப்போ நம்ம சுதந்திரிக்கும் பொழுது தான் கர்த்தர் நமக்கு தந்த வாக்குத்தத்தத்தை நாம் பெற்றுக்கொள்ளுகிற அனுபவம் நமக்கு கிடைக்கும். எல்லாம் எட்டு சுரக்காயாகவே இருக்கும். வீட்டில் மாட்டி வச்சுருப்போம். இந்த வருஷம் வாக்குத்தத்தம் என்னென்னா உடனே போட போய் பார்ப்போம், என்ன வாக்குத்தத்தம் அப்படின்னு. அது மனதில் இருக்க வேண்டும். ஏன்னா நான் அறிக்கையிட தான் அந்த வாக்குத்தத்தத்தை நான் சுதந்திரிக்க முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். முதல்ல நான் அதை விசுவாசிக்கணும். எனக்குள்ள அந்த வாக்குத்தத்தம் துளிர் விட்டு எழும்பணும். எனக்குள்ள அந்த வாக்குத்தத்தம் வளரணும். எனக்குள்ள அந்த வாக்குத்தத்தம் பூ பூத்து காய் காய்த்து கனி கொடுக்கணும். அந்த கனி தான் எனக்கு நான் சுதந்திரிக்கிற
நன்மைகளை நான் பெற்றுக்கொள்வதற்கு அது ஏதுவாக இருக்கும். பாருங்க, விசுவாசத்தினாலே சிங்கத்தினுடைய வாயை அடைக்க முடியுமானா முடியும். ஆபத்து நேரம், சிங்கங்கள் இருக்கு, அதன் வாயை கர்த்தர் அடைப்பாரானா அடைப்பார். ஆபத்து நேரம், அதுக்காக நீங்கள் ஒரு ஜூலையோ காட்டுக்குள்ளே போய் உட்காந்துக்கிட்டு இப்போ பாரு கர்த்தர் எனக்கு தந்திருக்கிற விசுவாசத்தின்படி சிங்கத்தின் வாயை நான் அடைக்கிறேன் என்றெல்லாம் நம்ம அப்படியெல்லாம் போராட முடியாது. சிங்கத்தின் வாயை அடைக்கிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் அடைக்க உண்மை உள்ளவர். சிங்கத்தின் வாயை அடைக்கிற கர்த்தர் என் கூட இருக்கிறார். அப்போ நான் விசுவாசிக்கணும், என் கூட கர்த்தர் இருக்கிறார், எனக்கு அந்த அதிகாரத்தை தந்திருக்கிறார். அந்த அதிகாரம் இயற்கையின் மேலுள்ள அதிகாரம். இந்த அதிகாரத்தை எனக்கு தந்திருக்கிற, நான் அதை மேற்கொள்ளுவேன் என்று. இப்போ பாலேங்கிச்சோ என்று ஒரு தெய்வ மனிதன் இருந்தார். அவர் தன்னுடைய பிரசங்கத்தில் சொல்லும் பொழுது சொன்னார், அவர்கள் ஆறுகளை கடந்தார்கள். இப்போ நீங்கள் அடுத்த வசனம் 34 வசனத்தை வாசித்து பாருங்கள். அக்கினிக்கு தப்பினார்கள், தண்ணீரை கடந்தார்கள், நிறைய விஷயங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கும். அப்போ அவர் சொன்னார், அவர்கள் ஆறுகளை கடந்தார்கள். யோர்தான் பிரவாகித்து வந்திருக்கிறது. யோர்தானில் கரையில் போய் நின்றார்கள். கர்த்தர் சொன்னார், ஆசாரியரை யோர்தானில் போய் நிற்க சொல் அப்படின்னு. அவர்கள் போய் நின்ற பொழுது யோர்தான் பிரவாகித்து வருகிறது. ஒரு பக்கம் ஓடுகிறது, நின்று விட்டது. இன்னொரு பக்கம் பிரிந்து போனது. ஆனால் இவர்கள் அந்த யோர்தானை கடப்பதற்கு தடையே இல்லாதபடி வெட்டாந்தரையில் இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து போனார்கள் என்று வேதம் மிக தெளிவாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அப்போ அவர்கள் தண்ணீரை கடந்தார்கள். பிரவாகித்து வரும் பொழுது ஆண்டவருடைய நாமத்தினாலே ஆண்டவர் சொன்ன பொழுது நின்றார்கள் என்று அவர் பிரசங்கித்தார். நம் விசுவாசத்தினால ஆறுகளை கூட நாம் பிளந்து பாதை வழியாக நாம் போக முடியும். எலியா செய்தார், எலிசா செய்தார், நமக்கும் அந்த கிருபையை கர்த்தர் தந்திருக்கிறார் என்று அவர் விசுவாசத்தை குறித்து பிரசங்கித்திருக்கிறார். இதை கேட்ட 2 விசுவாசிகள், நம்ம எப்போதுமே கேட்ட உடனே விசுவாசிகள் சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, they want to practically they want to see what happening. இப்போ நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் அதை செயல்படுத்தி பார்க்கணும்னு அவங்க போயிட்டு நல்ல மழை, காட்டாறு ஓடிட்டுருக்குது. அந்த காட்டாறு ஓடும்போது இவங்க போய் அந்த காட்டாருக்கு பக்கத்தில் நின்றுக்கிட்டு, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் கட்டளை எடுக்கிறோம், காட்டாரே நில், நாங்கள் அதை கடக்கணும். இப்போ உனக்கு என்ன அத்தியாவசியம், அந்த பக்கம் என்ன இருக்குது, உன் புள்ள குட்டி ஏதாவது கத்திகிட்ருக்கான், ஆபத்தில் இருக்க, நீ போய் அவங்கள காப்பாற்றி ஆகணுன்ற ஒரு சூழல் ஒன்றும் கிடையாது. நீ கர்த்தரை பரிசிக்கிற. எப்படி பரிசிக்கிற? நான் இந்த ஆற்றை கடக்கணும். உனக்கு அங்கே என்ன வேலை? எலியா போனாருன்னா அவர் ரதங்கள் அங்கே வருகிறது, அவரை எடுத்துக்கொள்ள போகிறது, அதனால் அவர் போக வேண்டும். எலிசா எதற்கு அங்கிருந்து இங்கே வந்தாருன்னா, எலியாவோடு போய்விட்டார், திரும்ப அவர் தன் பட்டணத்துக்கு வர வேண்டும், அதற்காக அவர் அதை திறந்தார். ஒரு நோக்கம், ஒரு காரணம் இருந்தது. நான் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஆண்டவர் ஜீவிக்கிறோம், நான் காட்ட போகிறேன். என்னத்தை காட்ட போகிறேன்? நீ ஆண்டவர் எப்பொழுதுமே ஜீவிக்கிறார் தான். நீ சொல்லி தான் அவர் ஜீவிக்க போகிறாரு. நீ சொல்லலைன்னா ஜீவிக்காமல் போயிடுவாரா? அவர்கள் போய் நின்றார்கள். அது ஒன்றும் நடக்கவில்லை. ஜெபித்தார்கள், ஆவில் நிரம்பினார்கள், குதித்தார்கள். பின்பு அந்த தண்ணீரில் காலை வைத்தார்கள். தண்ணீர் முன்பு போல அல்ல. இவர்கள் ஜெபிக்க தண்ணீர் பிரவாகிக்க ஆரம்பித்தது. அவர் 2 பேரையும் அடித்து கொண்டு போயிடுச்சு. அப்புறமா அவங்க செத்து பாடி தான் கரை ஒதுங்குச்சு. அதுக்கப்புறம் அதை எடுத்து சபைக்கு கொண்டு வந்து அடக்கம் பண்ணினார்கள். அப்பொழுது விசுவாசிகள் ஒரே புலம்பல், பாஸ்டர் இப்படி பிரசங்கம் பண்ணி விசுவாசிகளை கொன்று போட்டார் அப்படின்னு. அவர் விசுவாசத்தை பற்றி பிரசங்கம் பண்ணார். உனக்கு எங்கடா போச்சு அறிவு? அப்போ நம்முடைய விசுவாசம், அதனால் நம்ம போய் ஆண்டவர் சிங்கத்தின் வாயை அடைத்தார், நானும் சிங்கத்தின் வாயை அடைப்பேன் அப்படின்னு போய் தானியேலுக்கு ஆபத்து. அவனை கையை காலை கட்டி தூக்கி உள்ளே போடுறாங்க சிங்கத்தின் கெபியில்.
கர்த்தர் அதை கட்டினார். அதான் மெயின். இப்போ நம்மளும் அந்த மாதிரி எங்கேயாவது கட்டி உள்ளே போட்டால் கர்த்தர் வாயை அடைக்கலைன்னா அது அப்போ கேட்கலாம். அதுக்கு சிங்கத்தின் வாயை அடைத்தார்கள் விசுவாசத்தில். நமக்கு அந்த கிருபையை கர்த்தர் தருவார். ஆனால் நாம் தேவனை சோதிப்பதற்காக ஒரு காரியத்தை செய்தால் அங்கே ஒன்றும் நடந்து விடாது. இதுதான் உண்மை. அதனால தான் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்று சொல்லுகிற அந்த தேவ மனிதர்கள் சொல்லுகிறார்கள், அக்கினிக்கும் ராஜாவுக்கும் எங்கள் ஆண்டவர் எங்களை தப்புவிப்பார். அப்படியே தப்புவிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், எங்களுக்கு ஒரு நஷ்டமும் கிடையாது. எங்கள் தேவன் எங்களை பாதுகாத்து கொள்வார், எங்கள் தேவன் எங்களை பொறுப்பெடுத்துக் கொள்வார். நான் ஏன் கவலைப்படணும்? இதான் விசுவாசம். இதான் விசுவாசம். ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார். அந்த விசுவாசத்தில் அவர்கள் உறுதியாக இருக்கணும். அப்போ தேவனுடைய நாமத்தினாலே அவர்கள் விசுவாசித்து அதில் உறுதியாய் நின்றதினால் சிங்கமாய் மூடப்பட்டுச்சு, அடைக்கப்பட்டுச்சு. உங்களுக்கு எனக்கும் அந்த கிருபையை ஆபத்து நேரம் வரும்பொழுது நம்ம ஜெபிக்கணும். நீங்கள் அதை வேதத்தில் எப்படி பழகணுன்னா, ஆண்டவர்கிட்ட யோசுவா கேட்குறான், ஆண்டவரே யுத்தம் நடக்குதுப்பா, இந்த யுத்தத்தில் இருட்டிடுச்சுன்னா நாங்கள் தொடர்ந்து யுத்தம் பண்ண முடியாது, இந்த யுத்தம் மும்முரமாக இருக்குது, இந்த சூரியன் அப்படி நின்றுச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆண்டவர்கிட்ட பேசின பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த சூரியனை பார்த்து சொல், நீ கிபியோன் மேலும் சந்திரனை நீ அயலோன் மேலும் நில்லுங்கள் என்றால் நிற்கும். இந்த யோசுவா தேவனிடத்தில் பேசி ஆண்டவர் சொன்ன பின்பு அதை சொல்லுகிறான். இப்போ நாம் பல நேரங்களில் விசுவாசத்தில் நான் வல்லவன் என்று காண்பிப்பதற்கு நிறைய விஷயங்களில் நாம் கோட்டை விடுவோம். ஆண்டவர் நான் விசுவாசிக்கிறேன், என்ன விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் எனக்கு ஒரு நிலத்தை தருவார், அப்பா பெரிய சந்தோஷம், நிச்சயம் உனக்கு கொடுப்பார். அந்த விசுவாசத்தில் என்ன பண்ணுறது அப்படின்னா, நான் விசுவாசிக்கிறேன், நான் சொல்லிட்டேன், என்ன சொல்கிறேன், ஆண்டவரே நீர் எனக்கு ஒரு நிலத்தை தரப்போகிறதை நான் விசுவாசிக்கிறேன். ஓகே, ரைட், டன். ஒருத்தர் சொன்னார், நான் ஒரு கார் பாஸ்டர், ஏற்கனவே ஒரு கார் இருக்குது, நான் ஒரு பிக்சரை பார்க்குறேன், கார் பிக்சரை, என் மனதில் தோன்றுகிறது, இந்த காரை நீ வாங்க வேண்டும் என்று நான் விசுவாசிக்கிறேன். நான் ஃபெய்த்தாங்க வேலை பண்ணுறேன், ஃபெய்த்தை பேசுகிறேன், அதில் பேசிட்டு இயேசுவின் நாமத்தை நான் அதை சுதந்திரிக்கிறேன் ஆண்டவரே. உடனே நான் சொல்கிறேன், என் வீட்டு வாசல் அந்த கார் நிற்கிறத நான் பார்க்குறேன். அவர் என்ன சொன்னார், பாஸ்டர் நான் போனேன், நான் ஜோம் பண்ணேன், கம்பெனிக்கு ஃபோன் பண்ணி விசாரித்தேன், நான் போய் அந்த காரை பார்த்தேன், கம்பெனிக்காரன் வந்துட்டான், பழைய காரை இவ்வளோக்கு எடுக்கிறேன், புது காரை நான் இவ்வளோக்கு தரேன்னு சொல்லி பேசி என் கடையிலேயே லோன்லாம் சேங்ஷன் பண்ணி அடுத்த நாள் காரு சேங்ஷன் ஆகிடுச்சு. நான் எப்படி பார்த்தேனோ அந்த மாதிரி எங்கள் வீட்டு வாசலில் வந்துருந்துச்சு. சரிப்பா, நீ சொந்தமாக வாங்கினியா? ஆமாம் பாஸ்டர், லோன் தானே கட்ட போகிறோம். அதை எப்படி நீ கத்தர் கொடுத்தாருன்னு சொல்வ? கடன் வாங்கணும்னு சொல்லு. நீ கடன் வாங்கி வச்சிருக்கிற, கத்தர் எனக்கு தந்தார்னு புருடா விட்டுட்டு அப்புறம் அவர் சொல்கிறாரு, ஒரு நாள் நான் மறுபடியும் ஒரு சில வருடங்கள் கழித்து நான் பார்க்கும்போது சொல்கிறார், ஒரே கஷ்டமாக இருக்குது பாஸ்டர் ஊழியத்தில். என்னப்பா, வருமானம் பத்தலை, அந்த லோன் இந்த லோன் கட்ட வேண்டியது இருக்கா? ஏன் வாங்கினேன்? ஆண்டவரை வாங்க சொன்னார். அப்போ நம்ம நம்முடைய இச்சைக்கு நம்ம சுயநலத்திற்கு வாங்கி விடுகிறோம்.
ஆண்டவர்களுக்கு நிலத்தை தருவேன்னு சொல்லிட்ட, நீ செபி. கர்த்தர் அந்த நிலத்தை உன் கரத்தில் பணத்தை கொடுத்து வாங்க பண்ணுவார், இல்லைன்னா கர்த்தரே அதை வாய்க்க பண்ணுவார். ரெண்டில் ஏதாவது ஒன்று நடக்கும். ஆனால் நாம் என்ன தெரியுமா பண்ணுறோம்? அதுக்கு லோன் எவ்வளோ, மாதம் இஎம்ஐ எவ்வளோ கட்டுவோம், மாதம் இது எப்படி வரும், நீ எதை நம்பி இஎம்ஐ கட்டுவ? நாளைக்கு நீ போகிற வேலைக்கு போகிற, வேலை இல்லாமல் போயிடுச்சு, அந்த கம்பெனி மூடிட்டான், உன் ஐடி ஃபீல்டை மூடிட்டான், என்ன பண்ணுவ? அந்த பணத்தை யார் கட்டுவது? உன் பணமும் போச்சு, நீ வச்சிருக்கிற அந்த வீடும் போச்சு, எல்லாம் போச்சு. ஆண்டவருடைய நாமத்தை தூஷிக்கும்படி நீ செய்துவிட்டு நீ கடைசி சொல்லுவ, கர்த்தர் தான் எனக்கு நடுத்தரில் விட்டார். எப்படி விட்டாரு? உன் புத்தீனத்தினால் நீ அதை செய்தாய். அப்போ இந்த காலை வேளையில் நாம் ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவையின் உறுதி, காணப்படாதவைகளுடைய நிச்சயம். இந்த விசுவாசம் எனக்குள்ள வளர வேண்டும். இந்த விசுவாசத்தில் நான் தேவனோடு பேசி நெருங்கும் போது தான் விசுவாசம் எனக்குள்ள கொழுந்து விட்டு எரியும், வளரும். அப்போ தான் நான் தீமையான காரியத்துக்கு போக மாட்டேன், நன்மையான காரியத்திற்குள்ள நான் என் விசுவாசத்தை பயன்படுத்த முடியும். இன்னும் விசுவாசத்தை பற்றி பல காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லித்தர முடியும். ஆனால் வருகிற நாட்களில் ஆண்டவருக்கு சித்தமானால் அந்த விசுவாசத்தை பற்றி இன்னும் பல காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள கர்த்தர் மற்றொரு செய்தியில் உங்களை சந்திப்பதற்கு உதவி செய்வாராக. ஆமென், ஆமென்.